ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோவாக மணிகண்டன் சார் தான் நடிச்சிருக்காரு. சான்வி மேகனா மேம் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரம் சார் தான் இந்த படத்தில் மணிகண்டன் சாரோட மாமாவாக நடிச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிகண்டன் சார் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணை வந்து வீட்டில் ஒத்துக்கல அப்படின்றதால ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு வேலை போயிடும். அந்த வேலை போனதால் அவர் வந்து எப்படி வீட்டில் சொல்லாமல் ஒரு 2 மாதம் வந்து அந்த ஃபேமிலியை சமாளிக்கிறாரு. அதுக்காக கடன் வாங்குறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு கதை கேட்டிங்கன்னா, வீட்டில் தெரிஞ்சிடுது இவர் கடன் வாங்கிட்டாரு அப்படின்றதால. ஸோ அந்த கடன் அடிக்கிறதுக்காக எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வைக்கிறாங்க. கடனும் அடைச்சி முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடை வைக்கிறாரு. கடை வச்சு அந்த பிஸ்னஸ் பேக்கரியெல்லாம் வச்சு பிஸ்னஸை ஒரு வழியாக கொண்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் கொண்டு போடுற சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேக்கரி வந்ததால் அவரோட பிஸ்னஸும் படுத்துரும். அதுக்கப்புறமா அவர் வாங்கின கடன்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கட்டினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படியே இந்த படத்தில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். 80% வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஏழைங்க தான். அவங்க வந்து பணம் தினமும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு, மாத சம்பளம் தான். மீதி இருக்கவங்க தான் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வேளை அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதத்தை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்ன கஷ்டம், எப்படி கஷ்டன்றதை இந்த படத்தில் சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், கடனை பற்றி இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உடஞ்சி போவோம், சுற்றி இருக்க எல்லாமே எந்த மாதிரி தலைகீழாக போட்டு புரட்டும் அங்கிறதெல்லாம் இந்த படத்தில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மணிகண்டன் சார் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கார். அவரோட மாமாவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஒரு ப்ரொமோஷனுக்காக சைனீஸ்லாம் கற்றுப்பார். வீட்டில் இருக்கவங்களையும் கற்றுக்க வைப்பார். அதெல்லாம் இந்த படத்தில் வந்து செம்ம ஃபன்னாக காமெடியாக இருந்தது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் ஜாலியாக இருந்தது இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து இந்த கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மணிகண்டன் சார் வந்து காமெடியும் செம்மையாக ஒர்க் ஆச்சு. ஸோ நிறைய இடத்துல இந்த படத்தில் வந்து காமெடி சூப்பராக ஒர்க் ஆச்சு. எல்லா தியேட்டரே சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சில இடத்துல வந்து காமெடி சூப்பராக ஒர்க் ஆச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மணிகண்டன் சாரோட மாமா பண்ணுற விஷயங்கள் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். அவரோட பேர் வந்து குரு சோமசுந்தரம் சார் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய காமெடி படங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. மணிகண்டன் சாருக்கு வந்து எவ்வளோ ஈக்குவல் இருக்கோ அவ்வளோ ஈக்குவாலிட்டி வந்து இவருக்கும் இருக்குது. ஸோ மணிகண்டன் சாரும் ஒரு சீனில் வந்து ஃபன் பண்ணுவார். இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்த மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செம்ம காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து 10 பேரை வெட்டுறது, 10 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. 100% வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான படம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம் என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கணும், உங்கள் லைஃப்பையே ஒரு படமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியாக இருந்தால் தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன் அப்படின்ற இந்த படம். இந்த படத்தை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், அனிமே ரிவ்யூ, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோகள்லாம் இந்த வீடியோவில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டக்குன்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.